சேனல்ல இன்னைக்கு நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம்னா, எக்ஸெல்ல இருக்கிற ஒரு 5 ஃபங்ஷன்ஸ பத்தி பார்க்க போறோம். அதாவது வந்து கவுண்ட், கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க், லென், ட்ரிம். இந்த 5 ஃபார்முலாஸுமே எக்ஸெல்ல ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ். நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலாஸ். சரிங்களா? சிம்பிள் ஃபார்முலாஸ். இத நான் வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத உங்களுக்கு சொல்லித் தரேன். ஃபர்ஸ்ட் வந்து கவுண்ட் சரிங்களா? இப்ப நான் கவுண்ட்ன்னு டைப் பண்றேன் சரிங்களா? இந்த கவுண்ட்ன்னு டைப் பண்ணும்போதே அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுத்திருப்பாங்க. கவுண்ட் த நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் எ ரேஞ்ச். அதாவது இது வந்து நம்பர்ஸ மட்டும் தான் கவுண்ட் பண்ணும் சரிங்களா? இப்ப நான் அத வந்து செலக்ட் பண்ணிட்டு, இந்த ரேஞ்ச் ஃபுல்லும் கிளிக் பண்ணி குடுக்குறேன். இந்த ரேஞ்ச்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லெட்டர்ஸும் இருக்கு, நம்பர்ஸும் இருக்கு சரிங்களா? இப்ப நான் அத குடுக்குறேன். நீங்க நல்லா பாருங்க. இது வந்து எத்தன தான் கவுண்ட் பண்ணியிருக்கு. நம்பர்ஸ மட்டும் தான் கவுண்ட் பண்ணி நமக்கு அவுட்புட் குடுக்கும். இதுதான் கவுண்ட் உடைய யூஸ் சரிங்களா? இப்ப நீங்க இதுல பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வேல்யூஸ் இருக்கு. ஆனா 6 தான் அவுட்புட் வந்திருக்கு. அப்ப என்னன்னா, இது நம்பர்ஸ மட்டும் நமக்கு வந்து கவுண்ட் பண்ணி அவுட்புட் குடுக்குது சரியா? அடுத்தது ஒரு ஃபங்ஷன் இருக்கு. கவுண்ட் ஏ. இதுவும் இதே மாரி சிமிலரான ஒரு ஃபங்ஷன் தான். கவுண்ட் ஏ. இப்ப இந்த கவுண்ட் ஏ பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்காங்க. கவுண்ட் த நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் எ ரேஞ்ச் தட் ஆர் நாட் எம்ப்டி. அதாவது இதோடைய வேலை என்னன்னா, கவுண்ட் ஏயோட வேலை என்னன்னா, நம்பர்ஸா இருந்தாலும் கவுண்ட் பண்ணுவாங்க. லெட்டர்ஸா இருந்தாலும் கவுண்ட் பண்ணும். சரிங்களா? ஆனா வந்து இது எத கவுண்ட் பண்ணாதுன்னா, பிளாங்க் செல்ஸ கவுண்ட் பண்ணாது. சரிங்களா? இப்ப நான் வந்து இந்த ரேஞ்ச செலக்ட் பண்ணி குடுக்குறேன். இதோட அவுட்புட் 10 வந்திருக்கு. நீங்க நல்லா பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 அவுட்புட் வந்திருக்கு. இப்ப என்னன்னா, இது லெட்டர்ஸையும் கவுண்ட் பண்ணியிருக்கு, நம்பர்ஸையும் கவுண்ட் பண்ணியிருக்கு. ஆனா மொத்தமா இதுல இடையில பாருங்க, இன்னொரு பிளாங்க் இருக்கு, இன்னொரு பிளாங்க் இருக்கு. அப்ப மொத்தமா எத்தன இருக்கு இதுல? 12 இருக்கு. நம்ம 12 செல்ஸ செலக்ட் பண்ணி குடுத்தோம். ஆனா அவுட்புட் என்ன வந்திருக்கு? 10 வந்திருக்கு. அப்ப இது என்னன்னா, எம்ப்டி செல்ஸ கவுண்ட் பண்ணாது. சரிங்களா? அடுத்தது அடுத்த ஒரு ஃபங்ஷன் இருக்கு. கவுண்ட் பிளாங்க். இதோட நேம்லயே இருக்கு. எத கவுண்ட் பண்ணணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிளாங்க் செல்ஸ். அதாவது எம்ப்டி செல்ஸ கவுண்ட் பண்ணும். இப்ப நான் அத பாருங்க. இந்த ரேஞ்ச நான் செலக்ட் பண்ணி குடுக்குறேன். பிறகு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் குடுத்தீங்கன்னா 2 அவுட்புட் வரும். ஏன்னா, இங்க 2 பிளாங்க் தான் இருக்கு. 1, 2 சரிங்களா? இப்ப கவுண்ட்ல ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. இது ரொம்ப சிம்பிளான ஃபங்ஷன், ஃபார்முலாஸ் இன் எக்ஸெல். நம்ம அதிகமா யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து இந்த 2 ஃபங்ஷன பார்க்கலாம். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்ஷன் லென் சரிங்களா? இதுவும் நம்ம அதிகப்படியா யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரலாம். சரியா? இந்த லென் ஃபங்ஷன் என்னன்னா, ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் எ டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் சரிங்களா? அதாவது இதுல எத்தன லெட்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணும். இப்ப நான் லென்ன செலக்ட் பண்ணிட்டு, இந்த நேம செலக்ட் பண்ணி குடுத்தா, இந்த நேம்ல எத்தன லெட்டர்ஸ் இருக்குங்கிறது அவுட்புட் வந்துரும். ஒண்ணொண்ணா எண்ணி அவுட்புட் வந்துரும். சரிங்களா? அடுத்தது இன்னொரு ஃபங்ஷன் trim. ஓகே. trim என்னன்னா, ரிமூவ் ஆல் த ஸ்பேஸ் ஃப்ரம் எ டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங். அதாவது வந்து இந்த நேம்ஸ்ல இப்ப பாருங்க, இதுல ஒரு ஸ்பேஸ் நான் குடுத்துருக்கேன். ஆனா இதுல வந்து ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்கு. இப்ப இதுல என்னன்னா, ஒரு ஸ்பேஸ் இருந்தா அது அவுட்புட்ல வந்து ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கும். இப்ப ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா, அது அவுட்புட்ல வந்து ஒரு ஸ்பேஸ கம்மி பண்ணி குடுத்துரும். இப்ப நான் செலக்ட் பண்ணி குடுக்குறேன் பாருங்க. இந்த நேம செலக்ட் பண்ணி குடுக்குறேன். ஒரு அவுட்புட் எனக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க. மரிய தாமஸ். ஆனா இடையில எத்தன ஸ்பேஸ் தான் இருக்கு? ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கு. சரிங்களா? அதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸஸ் அன்வான்டட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸஸ ரிமூவ் பண்ணி குடுக்குற வேல தான் ட்ரிம்மோட வேல. சரிங்களா? இப்ப நான் வந்து இதே மாரியே தாமஸ நான் செலக்ட் பண்ணி குடுக்குறேன் பாருங்க. ட்ரிம். இப்ப நான் இத செலக்ட் பண்ணி குடுத்தா, உங்களுக்கு அவுட்புட்ல அதுல இருக்க ஸ்பேஸ ரிமூவ் பண்ணாது. ஏன்னா இடையில எத்தன ஸ்பேஸ் தான் இருக்கு? ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கு. ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா, அது ரிமூவ் பண்ணாது. 1க்கு மேற்பட்ட ஸ்பேஸஸ் இருந்துச்சுன்னா, அது ரிமூவ் பண்ணும். ஓகேவா? ஓகே. நம்ம சொல்லி தந்த ஃபார்முலாஸ்லாம் புரிஞ்சிருக்குன்னா, நம்ம வீடியோ ஒண்ணு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நெறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு சரிங்களா? எக்ஸெல் ஃபார்முலாஸ் இன்னும் நெறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.